ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு நடந்து போகும் பொழுது சீஷர்களோடு அவர் நடந்து போகிறார். அவர் போகும் பொழுது அங்கே ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அங்கே அழகாய் அந்த வசனம் சொல்கிறது, அவன் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவர் இயேசுவை அவன் அபயமிடுகிறான், அவரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போ தேவனுடைய கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள். அந்த சத்தம் தேவனுடைய செவியிலே விழும் பொழுது அங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது தேவன் அவனை அழைத்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குருடன் அழகாய் கேட்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குருட்டுத்தன்மையை மாற்றி அவனுக்கு தேவன் பார்வை அளிக்கிறார். இது என்ன ஸ்பெஷல்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, குருடனை சீஷர்கள் அழைக்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே குருடனை சீஷர்கள் அழைக்கும் பொழுது அவன் எழுந்து வரும் பொழுது அங்கே குருடன் ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மேல் வஸ்திரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார் அப்படின்னு சீஷர்கள் சொல்லும் பொழுது அவன் உடனே என்ன செய்கிறான், எழுந்து போயிருக்கலாம். இல்லை, நம்மளாக இருந்தால் அதான் செஞ்சுருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு அப்படின்னோடனே ஒரு ஆவேசத்தில் ஒரு உற்சாகத்தில் என்ன பண்ணியிருப்போம், உடனே எழுந்து ஓடி போயிருப்போம். ஆனால் அந்த குருடன் அப்படி செய்யவில்லை. எனக்கு அன்பு தேவச்சனமே, அந்த குருடன் தன் மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து போடுகிறான். அப்படி என்று சொன்னால் அந்த மேல் வஸ்திரம் ஏன் அவன் எரிகிறான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அவன் எப்படியே எழுந்து போயிருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து போடுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளே இருக்கிற அவ்விசுவாசத்தை அவன் எரிந்து போட்டதுனால தான் தேவன் அவன் கண்களை திறந்தார். நம்ம கூட அநேக நேரங்களிலே பார்வை அடைந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் குருடராக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்கிற தெய்வம், அவர் நம் வாழ்க்கைகளை மாற்றுகிற தெய்வம், நமக்காக மரித்த தெய்வம், தம் பாவங்களை சுமந்த தெய்வம் என்று சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்விசுவாசம் என்கின்ற வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சில நேரங்களிலே தேவனை தேடுகிறோம், சில நேரங்களில் தேவனை கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜபமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுடைய சன்னதிகளில் எட்டப்படவில்லை. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற பாவம் என்று சொல்லப்படுகிற அவ்விசுவாசம் கூட ஒரு பாவம் தான். அவ்விசுவாசம் என்று உடுத்தப்பட்டிருக்கிற அந்த உடையை நம்ம எடுத்து போட்டு தேவனை முழு உள்ளத்தோட ஆண்டவரை தேடுவோமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பத்திமேயு சொல்லப்படுகிற குருடனுக்கு ஆண்டவர் எப்படி பார்வையடை செய்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏராளமான குறைவுகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றி அற்புதங்களை செய்வார். அப்படி என்று சொன்னால், இனி வரும் நாட்களிலே தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், உங்களுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட வஸ்திரம் எனக்கு தெரியாது, கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும், உங்களோட பேசுகிறவர்களுக்கு தெரியாது, பழகிறவர்களுக்கு தெரியாது உனக்குள்ளே என்ன பாவம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, என்ன அவ்விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. அப்படிப்பட்ட அவ்விசுவாசம் உள்ளவர்களாய் கடவுளை நீங்கள் தேடுவீர்களானால் உங்கள் ஜெபம் எந்த நாளும் கேட்கப்படாது, உங்கள் விண்ணப்பம் வீணாய் போயிடும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் வீணாய் தான் போகும்.
இனி வரும் நாட்களிலே அவிசுவாசத்தை கலைத்து போட்டு, எப்படி குருடன் அவிசுவாசத்தை கலைத்து போட்டு தேவனுடைய குமாரனுடைய அவனுடைய ஆண்டவராக இயேசுவிடத்தில் அவன் எப்படி கேட்டானோ, அதே போல வருகிற நாட்களிலே நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.